இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சென்னை நகர்ல மின்சார பேருந்து சேவையானது தொடங்க போகுது. இந்த பேருந்து சேவையை நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. நம்ம சென்னை நகருடைய ஏர் பொல்யூஷனுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம சென்னை நகருடைய சாலைகள்ல ஓடுற வாகனங்கள் தான். நாளுக்கு நாள் இந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வர நிலையில ஏர் பொல்யூஷன் ஆனது அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த ஏர் பொல்யூஷன் எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்ற கான்சியஸ்னஸ் பொதுமக்களிடையே நாளுக்கு நாள் அதிகரிச்சு வருது. இந்த ஒரு காரணத்தினால்தான் நிறைய பேர் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து இ வெஹிக்கிள்ஸ், அதாவது இ பைக், இ கார்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணி வராங்க. இதே மாதிரியான ஒரு அட்டம்ஸை கவர்மெண்ட்டும் பண்ணி வருது. இந்த ஒரு முயற்சிக்கு முதல் படியா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சென்னையில ஓடுற டீசல் எம்டிசி பஸ்ஸஸை கொஞ்சம் கொஞ்சமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் பஸ்ஸஸா மாத்திடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இதோடைய முதற்கட்டமா நம்ம சென்னை நகர்ல ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 எலக்ட்ரிக்கல் பஸ்ஸஸை எம்டிசியோடைய ஃபிளீட்ல ஆட் பண்ண போறாங்க. சென்னையில ஓடுற டீசல் எம்டிசி பஸ்ஸஸை ஒரே நைட்ல அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா மாற்ற போறது கிடையாது. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 625 எலக்ட்ரிக் பஸ்ஸஸை நம்ம சென்னையுடைய எம்டிசி ஃபிளீட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதோடைய முதற்கட்டமா 140 பேருந்துகளானது ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சென்னை ஃபிளீட்டோட ஆட் ஆகுது. அசோக் லேலண்டோடைய துணை நிறுவனமான ஓஎம்எஸ் குளோபல் மொபிலிட்டி அப்படின்ற கம்பெனி தான் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸை தயார் பண்ணி, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டிருக்காங்க. கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு இதை சொல்றாங்க. இந்த கான்ட்ராக்டின் அடிப்படையில எம்டிசி டிக்கெட் கட்டணத்தை வசூல் செய்வாங்க. டிக்கெட் கட்டணத்தை வசூல் செஞ்சு அதுல இருந்து ஒரு பகுதியை இவங்க இந்த ஓஎம்எஸ் மொபிலிட்டிக்கு கொடுப்பாங்க. மொபிலிட்டிக்கு கொடுக்கறது அப்படின்னா ப்ராஃபிட் ஷேரிங் மாதிரி கொடுக்க போறது கிடையாது. ஒவ்வொரு ஓடுற கிலோமீட்டருக்கும் ஒரு ஒரு பகுதியை இந்த கம்பெனிக்கு இவங்க கொடுத்துருவாங்க. முதற்கட்டமா 46G, 37G, 2A இது எல்லாமே வியாசர்பாடி ரூட்ல ஓடுற வண்டிகள். இந்த ரூட்ல தான் எலக்ட்ரிக் பஸ்ஸஸை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸோடைய கட்டணத்தை பொறுத்தவரையில சீப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னா பெட்ரோல் காஸ்ட் கிடையாது, அதனால டிக்கெட் பிரைசிங் சீப்பரா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். ஆனா டிக்கெட் பிரைசிங்கை பொறுத்தவரையில அட் பிரசன்ட் எம்டிசி பஸ்ஸஸ் ஒரு சொகுசு பேருந்துல என்ன ஒரு டிக்கெட் ஃபேரை சார்ஜ் பண்றாங்களோ அதே மாதிரியான ஒரு சார்ஜ் தான் இந்த எலக்ட்ரிக் பஸ்லயும் இவங்க சார்ஜ் பண்ண போறாங்க. ஸோ ஆஸ் அ பேசஞ்சரா காஸ்டிங்கை பொறுத்தவரையில எந்த ஒரு டிஃபரன்ஸும் நம்மளுக்கு இருக்காது. ஆனா என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸை பொறுத்தவரையில இது நிஜமாவே எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் தான். பொல்யூஷன் நிச்சயமா குறையும். ஏன்னா எம்டிசி பஸ்ஸஸ் நிறைய இடங்கள்ல மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கும், கொஞ்சம் அவுடேட்டட் மாடலா இருக்கிறதுனால இந்த வண்டிகள் நிறைய எமிஷனை விடும், நிறைய புகையை வெளிவிட்டு போறதுனால பொல்யூஷனை ஏற்படுத்தி நிறைய பேருக்கு ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடான டிசீஸ் ஆனது வருது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ரோடுக்கும் படிக்கும் இடையிலான ஹைட்டை இந்த வண்டியில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எதற்காக இந்த ஃபீச்சரை இவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவா இருக்கணும் அப்படின்றத மனதில் கொண்டு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை இந்த பஸ்ல இவங்க வச்சிருக்காங்க. நம்ம சென்னை நகருடைய டிரான்ஸ்போர்டேஷனை பொறுத்தவரையில இது ஒரு புது மைல் ஸ்டோன் அப்படின்னு தான் சொன்னோம். இதே மாதிரி சென்னையில இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.